அமெரிக்கா வாழ் நாடக கலா ரசிகர்களுக்கு டிவி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மகிழ்ச்சிக்குரிய விஷயமும் கூட. இங்கே எங்களுக்கு நிறைய கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய ட்ராமா போட்டுருக்கோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அமெரிக்காவில் இருந்து கொண்டு நாடகத்தின் மீது தனியாத ஒரு ஆர்வத்தை கொண்டு குழுக்கள் அமைத்து மிகச்சிறப்பாக நாடக பணியாற்றி கொண்டிருக்கிற கலைஞர்களை நான் முதலில் வாழ்த்துகிறேன். சமீபத்தில் நான் கூட ஏப்ரல் டு ஜூன் எல்கேஜிஆர்சி என்ற நாடகத்தை மேடையேற்ற வந்தபோது அங்கிருக்கிற கலைஞர்களுடனும் குழுக்களுடனும் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவமும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அமெரிக்காவில் இருக்கிற குழுக்களை நாம் அதிகம் மதிக்கின்ற ஒரு நாடக குழு MNM, அதாவது மேடையின் நாடக மன்றம். அவங்க கூட சென்னையில் வந்து நாடகம் கூட போட்டிருக்காங்க. அந்த நாடக குழு TT ரவி தலைமையில் மிக சிறப்பாக அவருடைய எழுத்துக்களை பேசி அவருடைய இயக்கத்தில் நடித்து நாடக உலகிலே சாதனை புரிந்து கொண்டு வருகிறார்கள். நல்ல கிளாஸ் நாடகங்களை மேடையேற்றுகிறார்கள். ஒவ்வொரு முறை மேடையேற்றும் போதும் அதுக்கு ஒரு நல்ல காசுக்கும், அதாவது CAUSE, நல்ல பர்பஸோட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நல்ல லெஜண்ட்ஸ், நாடகத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த லெஜண்ட்ஸுக்கு அந்த நாடகத்தை டெடிகேட் பண்ணுகிறார்கள். சமீபத்தில் கிரேசி மோகனுக்கு ஒரு நாடகத்தை அவர்கள் சமர்ப்பணம் செய்தார்கள். அடுத்தது இப்பொழுது சோ அவர்களுக்கு சமர்ப்பணமாக யமா அவுட் ஆஃப் ஆஃபீஸ் என்ற ஒரு காமெடி நாடகத்தை மேடையேற்றுகிறார்கள். சோ ஒரு பெரிய லெஜண்ட், எனக்கு அவருடன் பெரிய அனுபவம் உண்டு. ஹியூமர், அவரை சாதாரணமாக பேசுகிற போதே ஒரு பெரிய இன்பில்ட் ஹியூமர் இருக்கும். பேசுகிற போது அவர்கிட்ட சாதாரணமாக பேசுகிற போது அரசியல் எல்லாம் இருக்காது, நாடக மேடையில் மிக அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ராமாலயம் எப்போ சோவுக்கு இவங்க வந்து ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறாங்களோ, அரசியல் நெடி நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஸ்லாப்ஸ்டிக் அரசியல் நெடி நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சோ அவர் எழுதி மேடையேற்றிய என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற ஒரு நாடகத்தை மேடையேற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் சோ அவர்கள் எழுதி இயக்கி மேடையேற்றிய நாடகம் வேற யாருக்கும் அவர் பர்மிஷன் கொடுத்தது கிடையாது. என்னமோ எனக்கு ஒரு பாக்கியம், என்னை அழைத்து கொடுத்தார். 99 காட்சிகள் அந்த நாடகத்தை நான் மேடையேற்றி இருக்கிறேன். அவரே இருந்து பார்த்து இனாகுரேஷனுக்கு வந்து அவர் நடித்த நாரதர் ரோல்ல நான் நடிக்க, அதே போல அங்க இருக்கிற கலைஞர்கள் ரோல்லாம் எங்க கலைஞர்கள் நடிக்க அவங்க எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செய்து வாழ்த்தினார்கள். அந்த ஒரு பாக்கியமும் பெருமையும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல சோவுக்கு டெடிகேட் பண்ணுகின்ற அளவுக்கு நம்ம ரவி ஒரு நாடகத்தை தயாரித்திருக்கிறார். இதிலும் நாரதர் கேரக்டர் வச்சிருக்கார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல பர்பஸுக்காக நாடகம் போடுறார். நல்ல ஆடிட்டோரியம், HUST அரங்கத்தில் நான் LKGRC போட்டேன். நல்ல ஆடியோ சிஸ்டம், நல்லா உட்கார்ந்து எங்கேருந்து பார்த்தாலும் நாடகம் தெரியக்கூடிய மேடை அமைப்பு. நீங்கள் எல்லோரும் திரளாக வர வேண்டும், அந்த நாடகத்தை பார்க்க வேண்டும். மார்ச் 14 மாலை 4 மணிக்கு, அதாவது சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு யமா அவுட் ஆஃப் ஆஃபீஸ் மேடை இருக்கிறது. பாருங்கள், வாழ்த்துங்கள். அவருடைய நல்ல பணிக்கு உங்களால் முயன்ற உதவிகளையும் செய்யுங்கள். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்டும், ஒவ்வொரு சப்போர்ட்டும் இங்கே கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் வரப்போகிறது, நல்ல பர்பஸுக்காக. ஆகவே நாடகம் பார்ப்போம், நல்ல கலை வளர்ப்போம். ரவி அண்ட் டீம், மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.